முந்தி காலத்தில் நம்ம எப்படி காசு சேமிப்போம்? இந்த மாதிரி ஒரு தாபம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு காசு இருக்கும். அதை நம்ம எடுத்து இந்த தாபம் உள்ள சொருவி போட்டுருவோம். புரிய மாட்டுது. ஓகே, ஸோ ஆனால் இந்த காலத்துக்கு இந்த மாதிரி சேமிப்பு பண்ணுறது லாங் டேர்முக்கு நினைக்காது. ஏன்னு சொல்லுங்க, இந்த தாபங்களை ஒரு ஓட்டை இருக்குங்க, பார்க்குறீங்களா? பாருங்க, இந்த தாபங்க ஓட்டை இருக்கு, போட்ட காசு திருப்பியும் கோரை பண்ணி எடுத்துரும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் சரியா வராதுங்க. ஸோ ஆனால் இதை விட எனக்கு ஒரு பெட்டரான மெத்தட் இருக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா? ஓகே, எஸ், இதுதான் நம்மளுடைய புது தாபம். இந்த தாபங்களை பார்த்தீங்கன்னா இதோட நுழைவாயே இவ்வளோ பெருசாக இருக்கு. ஸோ இதில் என்ன போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? பிரச்சனையே இல்லைங்க. பப்ளிக் கோல்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா? அக்கௌண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு சேர்க்கலாம். மினிமம் 100 ரிங்கிட்லேயே கோல்டை சேர்க்கலாம். கோல்டை சேர்த்து நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த மாதிரி காட்டு நீங்கள் வெளியாக்கலாம். இது 1 கிராம் கோல்ட் பார் 999 999.9 பப்ளிக் கோல்டோட இந்த மாதிரி காட்டை நீங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு காட்டும் அதோட வேல்யூ ஒவ்வொரு வருஷமும் ஏறிக்கிட்டே தாங்க போகும். ஸோ நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட பெனிஃபிட் நீங்கள் அடைவீங்க. ஸோ சேமிப்பு பண்ணுங்க, காசா இல்லைங்க, இந்த மாதிரி கோல்ட் காட்டா. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி கோல்டு அக்கௌண்ட் திறக்கணுமா, நீங்களும் கோல்டு சேமிப்பு பண்ணணுமா, எனக்கு புடனம் பண்ணுங்கள். பயோவில் லிங்க் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.